Thank you so much. Goat. Thanks goat team. கோட் மட்டும்தான். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா கோட்னு சொல்லி சக்சஸ் மீட்ல எல்லாருமே வந்தவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி கோட்டை பத்தி தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்னா என்ன, கோட்னால சக்சஸ் அடைஞ்சிருக்காங்களே. இப்போ நம்ம சக்சஸ் மீட்ல வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா கோட் ஸ்டூடெண்ட் தான். நாங்க காசு கொடுத்து எதுவுமே சொல்லலை. அவங்களா பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் படிச்சு இந்த கோட்டை யூஸ் பண்ணி குறுகிய காலத்துல ஒரு 4-5 மாசத்துலயே பாத்தீங்கன்னா கிராக் பண்ண சக்சஸ் ஆஸ்பிரண்ட் பாத்தீங்கன்னா அவங்க தான் கோட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம கோட்னா என்ன, அதோட பிரைசிங் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோட்ல உள்ள டாப் மென்டார்ஸ் ஆன நம்ம வெங்கட் ப்ரோவையும் இமானுவேல் சாரையும் கூப்பிட்டுக்குருவோம். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே இந்த கோட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. சார் வெல்கம் டு CWJ. ஸோ 3 பேர் சேர்ந்து வீடியோ போடவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து போடுறது. ஒன்று கோட்ல இருப்பாங்க, இல்லை கிராக் வித் ஜாக்ல நான் போடுவேன். ஸோ கோட் அண்ட் கிராக் வித் ஜாக் சேர்ந்து இணைஞ்சு போடுற வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ கோட்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க கோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசியிருப்பாங்க கோட்டை பற்றி. ஸோ அந்த அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டில் ஜாயின் பண்ணுற நிறைய பேர் கேட்குற விஷயம் மென்டார்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன், ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் படித்தேன், என்னை அங்கே ப்ரிலிம்ஸோட விட்டுட்டாங்க, மெயின்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவில் சார். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், வீட்டில் தான் இருக்கிறேன், என்னால் ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நான் எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வகையான ஆஸ்பிரன்ஸு. இன்னும் எப்பயுமே பேசிக்காக இருப்பாங்களே, எனக்கு ப்ரிலிம்ஸ்லாம் ஓகே சார், மெயின்ஸ் போகுது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் தான் மேக்ஸிமம் டவுட் கேட்பாங்க. முக்கியமான விஷயம் மென்டார்ஷிப்பு, அப்புறம் இந்த லைவ் கிளாஸஸ்ஸு. ஸோ இதை பற்றி நிறையா டவுட்ஸ் லைக் என்கிட்ட கேட்டிருக்காங்க. சார் நீங்கள்? எஸ் சார் சொன்ன மாதிரியே தான். கோட்டை பற்றி பொதுவாக எல்லாரும் கேட்குற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மென்டார்ஷிப். அதை எப்படி சார் உங்களால் பண்ண முடியும், ஒரு மென்டார் எங்களுக்குன்னு கண்டிப்பாக இருப்பாங்களா, அது நாங்கள் எப்படி சார் நம்புறது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கேட்பாங்க. எஸ் அதுதான் கோட். மெயினாக பார்த்தீங்கன்னா கோட்டில் அந்த எது மெயினாக பேசுது அப்படின்னா அந்த மென்டார்ஷிப். அந்த மென்டார்ஷிப் இருக்கிறதுனால தான் உங்கள் கூடயே ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ உன்னை படி அப்படின்னா என்னடா அவன் சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னா படிக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த மென்டாரோட வேலையே. ஸோ கோட்ல இங்கே சக்ஸஸ் அடைஞ்சு அவங்க அந்த சக்ஸஸ் மீட்ல பேசுறவங்கள நான் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் அவங்க எங்கேயோ படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல், ஒரு மென்டார்ஷிப் இல்லாம இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஷெட்யூல் மென்டார்ஷிப் பார்த்தீங்கன்னா கோட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால அவங்க சக்ஸஸ் மீட்டுக்கு கோட்டை பற்றி பேசியிருக்காங்க. அந்த கோட் என்ன, கோட் பிகினர்ஸ் பேட்ச், கோட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னு 2 இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 சாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இந்த கோட்டோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா சார்? நீங்கள்? எஸ் சார். ஆக்சுவலாக கோட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விஷயம் இருக்கும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிகினர்ஸ், ரிப்பீட்டர்ஸ். ஸோ இந்த பிகினர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, எனக்கு கம்ப்ளீட்டாக பேங்கிங் பற்றியே என்னான்னு தெரியாதவங்க பிகினர்ஸ். இன்னும் சில கேட்டகரி ஆஃப் பிகினர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா, பேசிக்ஸாக ஒன்றும் பாதியாக படிச்சிருப்பாங்க, ப்ரிலிம்ஸில் கட் ஆஃபோட ஒரு 5 மார்க் கம்மியாக 10 மார்க் கம்மியாக கிளியர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ட்ஸ்லாம் பிகினர்ஸில் இருப்பாங்க. கண்டிப்பாக சார். இப்போ சார் சொல்லிட்டாரு, ஆனால் ஒரு விஷயத்தை சார் மறந்துட்டாரு. ஏதோ ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பாங்க, ஆன்லைனில் கூட படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாதவங்க நாங்கள் கோட்டுக்குள்ளே எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா பிகினராக மட்டும்தான் எடுப்போம், ரிப்பீட்டர் பேட்சுக்குள்ளே அலோவே பண்ண மாட்டோம். ஒரு ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணல, நான் ஆனால் 1 இயர் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னாலுமே பிகினர் பேட்ச் தான். சார் சொன்ன மாதிரி இனிஷியலாக எதுவுமே தெரியாமல் வரவங்களுக்கு மட்டும்தான் பிகினர் கிடையாது. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலனாலுமே நம்ம பேசிக் திரும்ப சொல்லிக் கொடுப்போம். நம்மளோட பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து பிகினர் பேட்ச்லேருந்து தான் நீங்கள் அப்படியே 1 by 1 இன்க்ரீஸ் ஆகி ரிப்பீட்டருக்குள்ளே போவீங்க. சரியா? அதுதான் மெயின் பிகினர் பேட்சோட வேலை. ரிப்பீட்டர் பேட்சோட வேலை என்ன அப்படின்னா, அதான் ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன் சார், நான் இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்பீட்டருக்குள்ளே கொண்டு வருவோம். ரிப்பீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி போகும் அப்படின்னா, உங்களோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக இருக்கும். அது சைமல்டேனியஸாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி போகும் அப்படின்னா, மெயின்ஸோட டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, லைவ் செஷன்ஸு, ஸ்பெஷல் செஷன்ஸு ப்ளஸ் செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இது ரிப்பீட்டருக்கு.
ஒரு நிமிஷம் சார். நீங்கள் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லா வீடியோவுமே நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே அப்படி தான் பார்த்துருக்கேன். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு ஓட்டி விட்டு பார்ப்பீங்க. தயவு செய்து இந்த வீடியோ வந்து உங்கள் லைஃபையே மாற்ற போகுது. உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஷெட்யூல், ப்ராப்பரான மென்டார்ஷிப் கொடுக்க போது. இந்த வீடியோவை ஓட்டி விட்டு பார்க்காதீங்க. இந்த வீடியோவை இன்ச்சு பை இன்ச் ஒவ்வொரு விஷயம் சொல்றத லாஸ்ட் வரை கேளுங்க. சார் சொன்ன மாதிரி தான் அந்த ஷெட்யூலுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர்லி ஷெட்யூல் இந்த நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஷெட்யூலை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா, எல்லா டேஸுக்கும் ஃபாலோ பண்றீங்களான்னு. அதுதான் மேட்டர். எஸ், நாங்க எல்லா டேஸும் ஃபாலோ பண்ணுவோம். ஒரே ஒரு டே மட்டும் கிடையாது. எந்த டே அப்படின்னா சண்டே. அந்த சண்டேல ஸ்பெஷல் செஷன் இருக்கும் அப்பயுமே. எஸ், இப்போ வந்து 1 by 1 நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பிகினர் பேட்சோட ஷெட்யூல். இந்த டே பேஸ் பண்ணி போகும். இது பிகினர் பேட்ச் வந்து மோஸ்டா சாரே கொண்டு போட்டோம். அடுத்தது நான் வரேன். ஓகேவா? எஸ். ப்ரோ, இது மெயினா என்னன்னு சொல்லிருங்க. வெறும் ஷெட்யூல் மட்டும் தான் கொடுப்பீங்களா, லைவ் கிளாஸ் எடுப்பீங்களா, என்னன்னு உங்களுக்கு புரியாம இருக்கும். அதான் A to Z கம்ப்ளீட்டா சொல்றோம். பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த டெம்ப்ளேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பிகினர்ஸ் ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும் பிகினர்ஸ் பேட்சில், ரிப்பீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ரிப்பீட்டர்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸில் நம்ம ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்றதான். ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்றத நாம் வந்து நோட் பண்ணி வைப்போம். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட் தெரிஞ்சுக்கணும், எப்போ எக்ஸாம் இருக்குது, என்ன எக்ஸாம் இருக்குன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு என்னென்ன மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேவை அப்படின்றதுமே நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். இதில் ரிப்பீட்டட் பேட்சில் இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் பேட்ச் அண்ட் பிகினர்ஸ் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன்று தான். பட் ரிப்பீட்டட் பேட்சில் என்ன இருக்குன்னா கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் பேட்சில் எப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா பேசிக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டாபிக் வைஸ் லைவ் கிளாஸஸ் இருக்க போது, ஃப்ரம் பேசிக்ஸ் டு மெயின்ஸ் லெவல் இருக்க போது. பிரிண்டட் புக்ஸ் வில் பி ப்ரொவைடட். பிகினர்ஸ்க்கு மட்டும் பிரிண்டட் புக்கு கிடைக்கும், ரிப்பீட்டர்ஸ்க்கு இல்லை. பட் ரிப்பீட்டர்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த புக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்ற புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸில் சால்வ் பண்ணுவாங்க. சில சம்ஸை ஹோம்ஒர்க்காக கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க்காக கொடுத்ததையும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது, டவுட் கிளியர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் லைவ் செஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் மெயின்ஸ். இந்த மெயின்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு 3 மாதம் நம்ம ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து உங்களை தயார் பண்ணிவிட்டு மெயின்ஸ் லெவல் வரும்போது நீங்களும் ரிப்பீட்டட் பேட்சும் ஒரு பாயிண்டில் மெர்ஜ் ஆவீங்க. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி உங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடுவோம். அப்புறம் சப்போஸ் ஒரு லைவ் கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னொன்று ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு செக்ஷனல் டெஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு டாபிக் டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான வீடியோ சொல்யூஷனுமே அதில் வந்துடும். ஒரு கொஷினை நீங்கள் புரியல, சம் சால்வ் பண்ணது புரியலன்னா அது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ வீடியோ சொல்யூஷன் தமிழில் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா யூனிக்கான டெஸ்ட் நம்ம வச்சுருப்போம். 1 day 1 mark அப்படின்ற கான்செப்ட்டு, கிரிட்டிக்கல் ரீசனிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு. ஸோ இந்த மாதிரியான யூனிக்கான ஃபீச்சர்ஸுமே உள்ளே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே இதில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மென்டார் கூட எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் மென்டார் மார்க் அனாலிசிஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். அவங்க மென்டார் என்ன பண்ணாங்கன்னா உங்களோட மார்க் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்றத மென்டார் சைட்லேருந்து சப்போர்ட் வரும். ஸோ ஒரு மென்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி உங்க கூட கான்டாக்டில் இருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் ஒரு டுகெதராக எல்லாருமே ஒரு மீட்டில் கனெக்ட் ஆவீங்க. அங்கே வந்து ஹெட் ஆஃப் த கோட் வந்து பேசுவார். ஸோ அவர் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகள், நீங்கள் என்ன அந்த மாதம் பண்ணீங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை அவர் எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ மென்டார் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க, டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க, டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, வீக்லி ஒன்ஸ் மீட் வைப்பாங்க, மந்த்லி ஒன்ஸ் ஹெட் ஆஃப் த கோட் கூட ஒரு மீட் இருக்கும். இப்படி தான் வந்து மென்டார்ஷிப்போட விஷயங்கள் இருக்கும். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக் அந்த சப்ஜெக்டில் வெல்வெர்ஸாக இருக்கக்கூடிய மென்டார்ஸ்கிட்டையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். டவுட் ரெசல்யூஷன் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரு கொஷினுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வீடியோ சொல்யூஷனில் பார்த்தாலும் ஓகே, இல்லை அந்த டவுட்டை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் ஒரு சிஸ்டம் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை அங்கேயே வந்துடும். என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போது, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் செட்ஸ் இருக்க போது, மந்த்லி டாப் 500
கோட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இருக்க போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அண்ட் பேங்கிங் அவேர்னஸுமே உங்களுக்கு பேரலாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ இதான் பிகினர் பேட்சோட ஃபீச்சர்ஸ். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாபிக் ஸ்பெஷல் செஷனாகவே நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் டாபிக்ஸில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன் டாபிக்ஸ் வந்து இவங்களுக்கு இப்போ வந்து மோஸ்டா பேசிக்ஸே நம்ம டீச் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இந்த அப்ளிகேஷன் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டடாக ரிப்பீட்டருக்கு ஒரு இடத்துல நம்ம ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே என்ன ஆகும்னா லைவ் கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து டீச் பண்ணிடுவோம். டீச் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி முருகன் சார். இது நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸில் அவரோட பேருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிகினர்ஸுக்கு லைவ் செஷனாகவே அது இருக்க போது, ரிப்பீட்டருக்கு அது ரெக்கார்டாக ஒரு அசெட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருவோம் சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ராஜ்மோகன் சாரோட டிஐ கிளாஸஸ்மே ஆட் ஆகும். ஓகே, ராஜ்மோகன் சாரோட யூடியூப் செஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதை விட பல மடங்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோட்டுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து டீச் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுமே இந்த ஷெடியூல் நம்ம கொடுத்துருப்போம். இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம பின் பண்ணுறோம். ஷெடியூலை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் புரியும் போது உங்களுக்கு இன்னும் அந்த ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இன்னொரு ஒரு விஷயம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் ஷெடியூலை கிளிக் பண்றீங்க பாத்தீங்களா, அங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். இந்த ஷெடியூல் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது பிகினர்ஸ் 3.1க்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எஸ், ஸோ எஸ் சார் சொன்ன மாதிரி இந்த கூகுள் ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறவங்க வந்து சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், எனக்கு எப்படி பண்ணணும், என்னால் 4 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நான் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் இருக்கிறவங்க பர்சனலாக நீங்கள் கால் பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் என்னென்ன செஷன் போக போகுது. ஸோ இதோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா February 16 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு நாளைக்கு என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செஷன் வைஸாகவே போட்டிருப்போம். ஸோ இதுபடி தான் என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு கிளாஸஸ் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைவ் செஷன் சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு குவான்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகினராக, அதாவது எப்படின்னா ஆல்ரெடி பேசிக்கலாக கொஞ்சம் படித்து ஒன்றும் பாதியாக படித்து உள்ளே வந்திருப்பீங்களே, திரும்பவும் உங்களுக்கு ஒரு மாதிரி பிகினராக போகும்போது ஒரு மாதிரி என்னடா அது ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி தான் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் அந்த ஸ்லோவாக போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் விடாமல் அந்த டைம் டேபிள் கூட அடாப்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அதோட எலிவேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். நாம்பளா இப்படி படிக்கிறோம் அப்படின்ற ஒரு எலிவேஷன் பாயிண்ட் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு. எடுத்த உடனே நான் சால்வ் பண்ணணும், நான் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படி ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தான் அந்த ஒரு எலிவேஷன் பாயிண்ட் வரும்போது நீங்கள் வந்து மேலே ஏறுவீங்க சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்போம். அது மாதிரி இல்லை, எல்லாமே லைவ் செஷன் லைவ் செஷன் இருக்கு. நான்லாம் வந்து ஒர்க்கிங் பர்சன், ஹவுஸ் ஒய்ஃபு, ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் இருக்காதா உள்ளன்னு கேட்டால் இந்த லைவே பார்த்தீங்கன்னா வந்து லைவ் முடிஞ்ச பிறகு ரெக்கார்டடாக வந்துடும் சரிங்களா. எஸ், ஸோ லைவ் செஷன் நான் இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டடாக வந்துடும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீ மிஸ் பண்ண கூடாதியா, ஏன் மிஸ் பண்ற? லைவ் வா. எஸ், பாஸ் ஆகணும்னா சிம்பிளிஃபிகேஷன், இங்கிலீஷில் ஆர்டிகிள், அப்புறம் ரீசனிங்கில் இன்இக்வாலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு போகும். ஸோ சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாள் அப்படியே கவர் பண்ணிட்டு வருவோம். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணும். அந்த டேவோட எண்டில் மென்டார் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கணும், நான் இத்தனை சம் சால்வ் பண்ணேன் அப்படின்றத அப்டேட் பண்ணிருக்கணும். நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா மென்டார் கால் பண்ணி கேட்பாங்க, ஏன் பண்ணல எதுக்கு பண்ணலன்னு கொஸ்டின் பண்ணுவாங்க, அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும். இல்லைனா அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க உங்ககிட்ட சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா போகும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து நம்ம அப்படியே படிச்சிருவோம். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு என்ன ஆகுனா இந்த பேசிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிப்போம். டாப் டு A to Z எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிப்போம். ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ண மாட்டோம். கிரிட்டிக்கல் ரீசனிங் மிஸ் பண்ண மாட்டோம். டிஸ்கிரிப்டிவ் கொண்டு முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம். டிஸ்கிரிப்டிவ் ஏன் முன்னாடியே படிக்கிறோம் அப்படின்னா அதோட நாலேஜ் நமக்கு தேவை. எக்ஸாம் கிட்ட வரும்போது படிக்கிறது வேற, எக்ஸாம் கிட்ட வரும்போது நமக்கு படிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே அதோட ஐடியா எல்லாம் புரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டிஸ்கிரிப்டிவ்மே இதில் இருக்கும். அண்ட் எஸ், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஷெட்யூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் செஷன்ஸ்லாம் நமக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு போக ஆரம்பிச்சு. இந்த இடத்துல பாருங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் லைவ் செஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு டாபிக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ செக்ஷனல் டெஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது லைவ் செஷன் இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், நம்ம கற்றுக்கிட்டதை ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஒரு மாதத்தோட எண்டில் ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கொடுத்து அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத வந்து நம்ம மென்டார் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான
ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த லைவ் செஷன் இதெல்லாம் முடிச்சு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், செக்ஷனல் டெஸ்ட்டுக்குள்ளே போவோம். அது ப்ரிலிம்ஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா, ரிப்பீட்டர்ஸ்க்கு அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ரிப்பீட்டர்ஸ்க்குலாம் மெயின்ஸ் லெவலில் தான் நம்ம இருப்போம். அதே டைமில் சைமல்டேனியஸாக கம்ப்யூட்டருக்கு லைவ் செஷனுமே ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் போகும். செக்ஷனல் டெஸ்ட் போனதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கோட் டாப் 500 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம கிளாஸஸ் கொண்டு வந்துருவோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஐபிபிஎஸ் கேட்குறாங்களோ அந்த பேட்டர்னில் நம்ம அதை பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி பூஸ்டர் மார்க் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ பூஸ்டர் மார்க் டெஸ்ட்டில் மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா எந்தெந்த சம்ஸில் ஈஸியாக குயிக்காக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 1 day 1 மார்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். எஸ், ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டர் பேட்சோட ஆட் பண்ணிடுவோம். ரிப்பீட்டர் பேட்சோட வந்துருவீங்க. எஸ், நம்ம ரிப்பீட்டர் ஷெட்யூலுக்குள்ள போயிடலாம் சார். எஸ், அதான் நான் சொன்னல ஒரு பாயிண்ட்ல நீங்க ரிப்பீட்டர் கூட ஆட் ஆவீங்கன்னா அந்த பாயிண்ட் தான் இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மே ஜூன் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கூட ஜாயின் பண்ணுவீங்க. அது மாதிரி மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து சார் நமக்கு சொல்லுவார். எஸ், ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே, இந்த கோட்டோட ப்ராஜெக்ட் இந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க பிகினர்ஸ் பேட்ச்ல இருந்து பிகினர்ஸ் பேட்ச் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னு தனியா இருக்கு. நீங்க பிகினரா இருந்து பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கரெக்டா படிச்சு பேசிக்ஸ் எல்லாம் பக்காவா இன்டெப்தா கத்துக்கிட்ட பிறகு இந்த மெயின்ஸ் லெவலுக்குள்ள நுழைவீங்க பாத்தீங்களா, அப்போ உங்க கூட பாத்தீங்கன்னா அந்த மெயின்ஸ் லெவல் படிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ சேர்ந்து கனெக்ட் ஆயிருவீங்க. சரிங்களா, அடுத்து மெயின்ஸுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த ரிப்பீட்டர் பேட்சை வந்து பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஆளை உங்கள்ட்ட கூப்பிட்டுறேன். நம்ம கைட்லி ஃபவுண்டரான சுகுமார் சார். சார் என்ன நீங்க ஒரு 2 வார்த்தை கோட்டை பத்தி பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். சக்சஸ் மீட்லாம் இப்போ வச்சிருக்கோம், இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், கோட்டை பத்தி பேசாம இருந்தா எப்படி சார்? கண்டிப்பா. ஸோ இப்போ 2025 எக்ஸாம்ஸ்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ, ஐஓபிஎல்பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, என்ஐசிஎல் ஏஓ இந்த 4 எக்ஸாம்ஸில் மட்டும் அப்ராக்சிமேட்லி 120+ கோட்லேருந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் அப்ராக்சிமேட்லி 400+ செலெக்ஷன்ஸ் நம்ம கோட்டில் எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு மேசிவ் செலெக்ஷன் ஆனதுக்கு காரணம் வந்து கோட்டோட இந்த பர்ஃபெக்ட் ஸ்கெடியூல் தான். ஸோ யாரெல்லாம் 2026 எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கான பர்ஃபெக்ட் ஸ்கெடியூல் தான் இந்த கோட் ஸ்கெடியூல். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. வேற சார் மற்ற வீடியோ கோர்ஸ் மாதிரியோ இப்போ நம்ம ராயல் பாஸ்லாம் யாருனாலும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லை, நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்றீங்களாலோ எந்த ஒரு வீடியோ கோர்ஸ் சேர்றீங்களாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருனாலும் அதில் சேர்ந்துட முடியும். இந்த கோட்டில் அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறோம்னா அவங்கள அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்கள எல்லா மென்டார்ஷிப்பும் கொடுத்து அவங்கள பார்த்து அவங்கள கிளியர் பண்ண வைப்போம். இந்த கோட்டுன்றது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட முடியாது. ஸோ குறிப்பிட்ட ஸ்லாட்டு தான் நம்ம அலோகேட்டே பண்ணியிருக்கோம் அதில். என்ன சார்? ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க சரி 16ஆம் தேதி தானே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம 15ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு இருக்காதீங்க. இப்பவே நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிரு. வெறும் எத்தனை பேர் தான் சார் எடுக்கிறோம்? 100. வெறும் 100. இந்த பேட்சுக்கு 100 தான். ஸோ இந்தாங்க சார், நீங்கள் எடுத்து ஆரம்பிச்சு. ஓகே சார், தேங்க்யூ. எஸ், இப்போ ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட அந்த இது போயிடலாம். எஸ், இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, இனிஷியலாக இமானுவேல் சார் சொன்ன மாதிரி இதே தான் சேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி கேலண்டர் பேஸ் பண்ணி நம்ம போவோம். இதில் எஸ்பிஐயோட டென்டேட்டிவ் டேட்ஸ் நமக்கு தெரியறதுனால எஸ்பிஐயுமே உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சரியா, எஸ்பிஐயோட பிஓ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம ஆகாஷ் ஜாதவ் சார் இருக்கார் இல்லையா, அவரை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், நாமளுமே அதை பேஸ் பண்ணி தான் எப்பயுமே எடுத்துகிட்டு வருவோம். எஸ், அந்த டேட் நமக்கு சொல்லியிருக்காங்க, அந்த டேட்டில் நடக்க போகுது. இந்த இயர் கொஞ்சம் சேம் ப்ரீவியஸ் இயர் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி பிஓவோட மெயின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஐபிபிஎஸ் கிளக்கோட மெயின்ஸ் மட்டும் ஆர்ஆர்பி பிஓக்கு அப்புறம் தான் நடக்குது. அது மட்டும்தான் சின்ன சேஞ்சஸ். இது வந்து சேம் தான். இந்த மந்த் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்க, இங்கே மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஜனவரியில் போய் முடிப்பீங்க. அப்ராக்சிமேட்டாக எல்லா கரண்ட் அஃபேருமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா, அதையுமே பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மந்த்ல தான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஜூனோட இந்த மேவுமே கனெக்டிவிட்டி வரும். சரியா, அப்படிதான் நம்மளோட ஸ்டாப்ஸ் கரண்ட் அஃபேர்ஸுமே எடுத்திருப்பாங்க. நம்மளோட கோட்லுமே கரண்ட் அஃபேர் அப்படிதான் இருக்கும். சரியா, ஸோ அப்படிதான் போகும். அந்த கனெக்டிவிட்டி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரொம்ப ஈஸியாகவே படிச்சுக்கலாம். சேம் அதே தான் இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சார் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் பேட்சுக்கு எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா.
சேம் அதே தான் இங்க, வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஒண்ணே ஒன்று என்னன்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்ஸ் லெவல்ல இருக்கும். மெயின்ஸ் லெவல்ல அதாவது லைவ் செஷன்ஸ் எல்லாம் மெயின்ஸ் லெவல்ல இருக்கும். பிளஸ் ப்ரிலிம்ஸ் ஆட் ஆக தான் இருக்கும். மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும், வீடியோ சொல்யூஷன்ஸ் இருக்கும். எஸ் அது மட்டும் தான். எஸ் இது சேம் அதே தான். இந்த அப்ளிகேஷன் டாபிக்ஸ் முன்ன சார் சொன்னார் இல்லையா, கார்த்தி முருகன் சாரோட லைவ் செஷனா இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, எவ்ரி வீக்கெண்ட் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8/3/2026 இருக்கு இல்லையா. ரெக்கார்டடாகவும் இருக்கும். கம்பல்சரி லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டடாகவும் இருக்கும், பார்த்துக்கலாம். அதாவது அந்த வீக்கெண்ட்லயுமே எனக்கு ஏதாவது ஒன்று நான் அவைலபிள் இல்லை, நான் வந்து பார்க்க முடியல அப்படின்னும் போது நீங்க 9th வந்து பாக்குறீங்க அப்படின்னா ரெக்கார்டா இருக்கும், பார்த்துக்கலாம். சேம் அதே தான் டிஏ அண்ட் கேஸ்லெட். இந்த இயர் என்னென்னலாம் டாபிக் கேட்டாங்களோ அதுவுமே உள்ள ஆட் பண்ணியிருக்கும். ஒரு டாபிக் கூட மிஸ் ஆயிருக்காது. எல்லா டிஐ அதாவது லாஸ்ட் 3 to 4 இயர்ஸா என்னென்னலாம் டிஐ வந்து எக்ஸாம்ஸ்ல டிஃப்ரெண்டா கேட்டுட்டு இருக்காங்களோ அது எல்லாமே பேஸ் பண்ணி ராஜ்மோகன் சாரோட கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்ம ஒவ்வொரு மந்த் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தனியா இதை கொடுத்துருக்கோம். மந்த் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளோட ஷெடியூலே. ஓகேவா, அந்த ஷெடியூலே நம்ம டைரக்டா பார்க்கலாம். அந்த ஷெடியூல் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எஸ் 16th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 16th இருந்து லைவ் செஷன்ஸ் போயிட்டு இருக்கும். அதாவது பிகினருக்கு ஒரு பக்கம் பேசிக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும். ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் ஓரியன்டான கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா போயிட்டு இருக்கும். எப்படி அப்படின்னா சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஏஜ் பேஸ்டு பசில், ஃபர்ஸ்ட் நாள் போகுது அப்படின்னா இது எல்லாமே மெயின்ஸ் லெவல்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, எல்லாமே மெயின்ஸ் லெவல்ல தான் இருக்கும். மெயின்ஸ் லெவல்ல நீங்க சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு ஐடியாவோட போயிடலாம். பிளஸ் இதோட நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம். இந்த லைவ் செஷனும் உங்களுக்கு இருக்கும். பிளஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தனியா குவிசஸ்மே இருக்கும். சரியா, நீங்க அதையுமே எடுத்துக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் செஷன் இருக்கு, பிளஸ் ஏஜ் பேஸ்டு பசில் இருக்கு அப்படின்னும் போது இதோட பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேட்டர் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு 2 to 3 செட்ஸ் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிராக்டிஸ்க்கு ஒரு 4 to 5 செட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ சரியா, ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் செட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல என்னன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 செட்ஸ் கவர் பண்ணிடுவீங்க மெயின்ஸ் லெவலில். ஸோ என்ன சொல்றது, பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிற எல்லா லேக்குமே இதில் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்கும். சேம் அதே தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் அரித்தமெட்டிக் ஓரியன்டா மெயின்ஸ் லெவல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ இப்போ ஆர்ஆர்பி கிளக்கில் ஸ்டார்ட் பண்ணி எஸ்பிஐ கிளக் வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். லைவ் செஷனாகவும் இருக்கும், உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஸ்டின்ஸும் இருக்கும். சேம் அதே தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லையும் என்னென்ன டைப் கேட்பாங்க. ஓகேவா, ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணியிருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன இருக்குமோ அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல்லாக கொண்டு வந்துருவாங்க. பேங்கிங் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். பிகினர்ஸ்க்கு என்ன நடக்குதோ அதே தான் ரிப்பீட்டர்ஸ்க்கும் நடக்கும். பேங்கிங் கிளாஸஸ் சேம் தான். ஓகேவா. எஸ் சேம் இதே மாதிரி தான் கிளாஸஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். லைவ் செஷன்ஸ் போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக. எது வரைக்கும் அப்படின்னா எஸ் இங்கே வரைக்கும் 20th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 21st உங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். எதுக்காக அப்படின்னா மெயின்ஸ்க்காக. இங்கே ப்ரிலிம்ஸ் கிடையாது. ஓகேவா, ரிப்பீட்டர்ஸ்க்கு மெயின்ஸ்க்காக நடக்கும். இங்கேருந்தே உங்களை நீங்கள் எவால்வேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் நீங்கள் ரிப்பீட்டரில் உள்ள இருக்கீங்களோ, இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டர் இருப்பாங்களே, இதுக்கு முன்னாடி வந்து பேச்சஸில் இருப்பாங்களே, அவங்களுமே டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களும் நீங்களும் எவ்வளோ காம்படிஷன் லெவலில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுலேருந்து நம்ம ரேஞ்ச் தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக மெயினாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம கூட இருக்க பர்சன்ஸ், நம்ம கூட காம்படிட் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு உங்களுக்கு மென்டார் அனாலிசிஸ் இருக்கும். ஓகேவா. எஸ் இந்த சண்டே ஸ்பெஷல் செஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொன்றும் டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸுமே இருக்கும். ஓகேவா, எல்லாமே இருக்கும். ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸ்க்குமே டெஸ்ட் போயிட்டு இருக்கும் தனியாக. மேலே பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் முடிஞ்சது இல்லையா, இது வரைக்கும் பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. எஸ் இங்கே வரைக்கும் எஸ் முடிஞ்சதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் இதுலயே ஸ்டார்டிங்லேயே சார் சொல்லியிருப்பாரு, இமானுவல் சார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிகினர் பேட்சில் கோட் சிஏ டாப் 500 மார்ச் பார்ட் 1 ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. இது பிகினருக்கும் இருக்கும், ரிப்பீட்டருக்கும் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மார்ச் இந்த 500 இருக்கும். இது வந்து புதுசாக இருக்கும் கோட்டில். எஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. எஸ் சேம் அதே மாதிரி தான் பார்ட் 5 வரைக்கும் அது கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் சேம் பிகினருக்கும் அதே தான், ரிப்பீட்டருக்கும் அதே தான். இந்த ஏப்ரல் 1 கண்டினியூ ஆக போகுது. மோஸ்டா இந்த ஏப்ரல் 1 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்போம். அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு இருக்கும். இங்கே பிகினர்னா ப்ரிலிம்ஸுக்கு இருக்கும், ரிப்பீட்டர் அப்படின்னா மெயின்ஸுக்கு இருக்கும். இதை முடிச்ச உடனே ஆர்ஆர்பிக்கு ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க. எடுத்த உடனே மென்டார் கூட உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். நீங்கள் எப்படி டெஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அனாலிசிஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களோட மென்டார் சைட்லேருந்து ஃபீட்பேக் கிடைக்கும். சரியா, இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எவாலுவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மார்க் மோஸ்ட்டாக எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நடக்க போகுது இல்லையா Feb 1, அந்த Feb 1 பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரியா, அதே மாதிரி தான் IBBS கிளக்கு சேம் அதே ஸ்ட்ராட்டஜி
RRBPO சேம் அதே ஸ்ட்ராட்டஜி, SBI கிளக் சேம் அதே ஸ்ட்ராட்டஜி, இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இயர் நடந்து முடிஞ்ச எல்லா டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ஐடியாஸும் மென்டார்ஸ் கிட்ட இருந்து நீங்க எடுத்துப்பீங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷனோட மார்க் டெஸ்டோட மெயினான ரோலே. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆல்ரெடி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு சம்பவம், திரும்ப மந்த்லி அசஸ்மெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸுக்கே இருக்கும் இப்போ. ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்டா இந்த மந்த்ல இருந்து ஒரு 2 months கேப் தான் இருக்க போகுது ப்ரிலிம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரிலிம்ஸ்ல நீங்க எந்த லெவல் இருக்கீங்க, மெயின்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ப்ரிலிம்ஸ்ல எந்த லெவல் இருக்கீங்க நம்ம பார்க்கணும். நம்ம எவ்வளவு டஃபா கொஸ்டின் கொடுத்தாலுமே ப்ரிலிம்ஸ் லெவல் வந்து ஒரு SBPO லெவலுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ட்டு இந்த அசஸ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணி மெயின்ஸுக்கு இருக்கும். அடுத்த நாளே இருக்கும். டே பை டே, ஒன் டே ப்ரிலிம்ஸ் அப்படின்னும் போது அடுத்த நாளே மெயின்ஸ் இருக்கும். ப்ரோ ஒரே ஒரு விஷயம் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோட் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் IBBS கேலண்டர் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, அந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எப்போ வருது, மெயின்ஸ் எப்போ வருது, அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ் சார் சொன்ன மாதிரி எஸ் அதே தான். அந்த ஷெட்யூல் மெயினாக நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஸ்டார்டிங் சொன்னோம்ல அந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ளஸ் சார் சொன்னார் அது இல்லாமல் நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம்னா சார், இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்துடுது, இப்போ LBO வருது, IDBA ஜாம் வருது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்தாலுமே உள்ள இன்க்ளூட் பண்ணிடுவோம். எக்ஸாக்ட் அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதையுமே உள்ள ஆட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ NICL இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது வருதுனாலுமே அதையுமே ஆட் பண்ணிடுவோம் உள்ள. அதுக்கான தொட்டு நக்கிக்கலாம். சும்மா இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்களே, ஏதாவது செய்யணும்ல. ஓகே சார். எஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அசஸ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ கரெக்டான டைம் எது அப்படின்னா செக்ஷனலுக்கான டைம். செக்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளக்கோட மெயின்ஸ் தனியாக இருக்கும், POவோட மெயின்ஸ் தனியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்போம். இப்போ இன்னைக்கு கிளக் ரீசனிங் நடக்குது அப்படின்னா சேம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கிளக்கோட ரீசனிங்காக தான் இருக்கும். அதே தான் கண்டினியூ ஆகும். பாருங்க கிளக் அப்படியே தான் போயிட்டு இருக்கும். ப்ளஸ் செக்ஷனல் குவான்ஸ் தனியாக போயிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே செக்ஷனல் இங்கிலீஷ் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். அந்த மார்க் டெஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சினா டேட்டா சஃபிஷியன்சி மட்டும்தான் இருக்கும். வேற எந்த டாபிக் உள்ள இன்க்ளூட் ஆகாது. இந்த டேட்டா சஃபிஷியன்சி பேஸ்ட் ஆன் குவான்ஸாகவும் இருக்கலாம், ரீசனிங்காகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதில் அந்த 3 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் அந்த கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டைரக்ஷன்லேயே கொடுத்துருவாங்க, அந்த டைரக்ஷனில் இருக்கும் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்காக உள்ள லைவ் செஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கிரிட்டிக்கல் ரீசனிங் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கோட லைவ் செஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கிளக்கு மட்டும் இல்லாமல் POக்குமே செக்ஷனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வேற என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லைவ் செஷன் ஃபார் டிஸ்கிரிப்டிவோட லைவ் செஷன்ஸுமே இருக்கும். POக்கு IBBS POக்கு இருக்கும், SBPOக்கு இருக்கும். அதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது எல்லாமே ஏப்ரல்லேயே மோஸ்ட்டாக நம்ம கவர் பண்ணிடுவோம். அதாவது இது எல்லாமே நீங்கள் எப்போ படிச்சிருவீங்க, எக்ஸாமுக்கு முன்னாடியே ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க. ப்ளஸ் அதுக்கான லைவ் செஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்டிவ்கான செஷனுமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். கம்ப்யூட்டருக்கு லைவ் செஷன்ஸுமே இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ இருந்து அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எஸ் ஏப்ரல் 20th கம்ப்யூட்டரோட லைவ் செஷனுமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு RB அசிஸ்டன்ட் வந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். RRB கிளக்கு திரும்ப இந்த இயர் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வரும்போது RRB PO வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எது வந்தாலுமே கம்ப்யூட்டர் மெயினான ரோல் பிளே பண்ணுது. 40 மார்க்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடியே நம்ம கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களை ஸ்பெஷலா வந்து எங்கேஜா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் இது. சரிங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகாடமில ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களை சம்டைம்ஸ் சில இன்ஸ்டியூட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அகாடமில ஜாயின் பண்ணதுமே பிலிம்ஸ்க்கு நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த பேட்ச் வந்துருவாங்க, நீங்களா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோட் அப்படி கிடையாது. நீ உள்ள வந்துட்டேன்னா முதல் நாள்ல இருந்து நீ பாஸ் பண்ணி போற வரைக்கும் கோட்டுக்குள்ள எங்கேஜா இருப்ப. எஸ் அதே மாதிரி தான். இப்போ இந்த லைவ் செஷன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம முடிச்சுட்டு செக்ஷனல் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் எங்கே போவோம் அப்படின்னா மினி பூஸ்டர் மார்க்குள்ளே போவோம். இந்த மினி பூஸ்டர் மார்க்கில் என்ன இருக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ நம்ம மெயினாக இப்போ வந்து நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரீசனிங் பார்ட்டில் இதை மட்டும் போடு, ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாத, மிஸ்லேனியஸ் பார்ட்டை எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்கே ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை நம்ம மினி பூஸ்டர் மார்க்கில் கொடுத்துருப்போம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 day 1 mark இது அக்யூரேட்டாக இந்த இயர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா. 1 mark இந்த டாபிக் நீ பிராக்டிஸ் பண்ணனா இதுல இருந்து போகும்போது 1 mark உனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 day 1 markல ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பசில், க்ளோஸ் டெஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்லயும் தனித்தனியா நம்ம கொடுத்துருப்போம்.
இது இந்த 1 day 1 மார்க் நடக்கும்போது மினி பூஸ்டர் இருக்காது, மினி பூஸ்டர் நடக்கும்போது 1 day 1 மார்க் இருக்காது. டிஃபரன்ஸ் வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு நாள் பூஸ்டர் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 day 1 மார்க் இருக்கும். ஓகேவா? எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போயிட்டே இருக்கும். இது வந்து ஃபுல்லா மே எண்டு வரைக்கும் போயிடும். மே எண்டுக்கு போன உடனே திரும்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம பழைய மாதிரி பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஏன் இந்த ஏப்ரல் மேல மோஸ்டா அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் அப்போ நமக்கு எதுவுமே கிடையாது. அந்த எக்ஸாம்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளை எவாலுவேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட்ல பிஓ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துருவோம். ஒரு பிலிம்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், அதுக்கான ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா இந்த ஏப்ரல் மேலாம் நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்ம ஒரு மெயினான காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. அப்போ நம்ம இந்த அசஸ்மெண்ட் கொடுக்கும்போது நமக்குள்ள நமக்கு எவ்வளவு காம்படிஷன் லெவல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினா இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் நம்ம அந்த டைம்ல கண்டக்ட் பண்றோம். எஸ், அதுக்கப்புறம் மஸ்ட் டூ டெஸ்ட் ஃபார் ரீசனிங். இது கண்டிப்பா நீங்க போடணும். சரியா? இந்த டெஸ்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்துலயுமே சார்ட் அவுட் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸுமே உள்ள இருக்கும். எல்லா டாபிக்குமே நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த ரீசனிங்ல பசுல்ஸும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது இந்த டாபிக்ல நம்ம என்ன கொஸ்டின் வச்சிருக்கோம்னு கண்டிப்பா தெரியாது. ஆனா இதுல பசுல்ஸும் இருக்கலாம், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கலாம். சரியா? பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல மிஸ்லன்ஸ் பார்ட் மட்டும் இருக்கலாம். ஆனா இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போவோம் இல்லையா. இப்போ பஸ்ல நம்ம இனிஷியலா நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன சொன்னா மிஸ்லன்ஸ் பார்ட் வேணாம், அதை மட்டும் ஃபர்ஸ்ட் போடு, பஸ்ல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல பஸ்ல் தான் இருக்கும். நீ கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ சொல்யூஷன்ல அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே வீடியோ சொல்யூஷன் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். பிப்ரவரி 16 ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க இப்ப எப்ப போய்கிட்டு இருக்கு, 6ஆம் மாசம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கு நம்ம ஸ்பெஷல் செஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் ஸ்பெஷல் செஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸ்கோரிங் பார்ட் தனியாக, அதாவது அதான் நம்ம முன்னாடியே சொன்னாலே அந்த மினி பூஸ்டர் மார்க்கில் ஸ்கோரிங் பார்ட் தனியாக வச்சிருப்போம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதில் ஸ்பெஷலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பார்ட், அதாவது இந்த 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரி என்ன சொல்றது, ரீசனிங்ல 40 கொஸ்டின் இருக்கு, எஸ்பிபிஓக்கு ஐபிபிஎஸ்பிஓக்கு ரீசனிங்ல 40 கொஸ்டின் இருக்குன்னா இந்த இயர்ல ஒரு 10 கொஸ்டின் இந்த டாபிக்ல தான் போட்டு வந்தோம்னு இருக்கும் இல்லையா. அதான் மெயினா ஸ்கோரிங் பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி இது எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோரிங் பார்ட்ல தனியாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஓகேவா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா உங்களுக்கு இந்த சைட்ல ஸ்பெஷல் செஷன் இங்கிலீஷ்க்கு போயிட்டே இருக்கும், லைவாவே இருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸும் இதுக்குள்ள வந்திருப்பாங்களா? எஸ், பிகினர்ஸுமே இதுக்குள்ள வந்திருப்பாங்க. பிகினர்ஸுமே 3.1 பேட்ச் வாங்குறீங்களா, நீங்களுமே இந்த இதெல்லாம் எடுப்பீங்க. ஸ்பெஷல் செஷனுக்குள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு லைவ் செஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். இல்ல ஏன்னா பிகினர்ஸ் வந்து நான் லைட்டா மட்டும் தான் சொன்ன மாதிரி இருந்ததா. சோ அப்போ வந்து என்ன பிகினர்ஸ்க்கு என்ன கம்மியா தான் இருக்கா அப்படி கிடையாது. நம்ம சொன்னால ஒரு பாயிண்ட்ல எல்லாம் மெர்ஜ் ஆவீங்கன்னு. ஆமா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதையும் தான் சார் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மெர்ஜ் ஆயிடுவீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெமரி பேஸ்டு செஷன்ஸ் நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிருவோம். ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி மெமரி பேஸ்டு செஷன் வந்துரும். அதையுமே பிராக்டிஸ் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. பிளஸ் உங்களுக்கு என்னன்னா நீங்க சால்வ் பண்ணி டெஸ்ட் போட்டு முடிச்சிருவீங்க இல்லையா. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டைம் கொடுத்துருப்போம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேட்டர் லைவா அந்த பேப்பரை உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிப்பாங்க. சரியா? அந்த செஷனுமே இருக்கும் லைவா. இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்யூஷன் தான் பார்த்திருப்பீங்க. இப்போ லைவா அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிற மெத்தடுமே அங்க இருக்கும். ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் நம்ம எப்பயும் போல எக்ஸாம்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிரும். சோ பிலிம்ஸ் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் சீசன் வந்துருச்சு. ஆமா, அதுக்கேத்த மார்க் நம்ம போடுவோம். ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்லாம் வந்துரும்ல. சோ அதுக்கேத்த மார்க் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருவோம். அதாவது எங்கிருந்துனா சார் இது எல்லாமே மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஜூன்ல கொடுத்துட்டு திரும்ப ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சிருவோம். ஏப்ரல் மேல எப்படி வச்சுமோ அதே மாதிரி அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சு முடிச்சிருவோம். வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இயர் நம்ம புதுசா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜூலைல வந்து மெயினா ஒரு செஷன் நம்ம பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு ஒன்று இருக்கு இல்லையா சார். அந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பி ஒரு சிலருக்கு புரியறது இல்ல. செக்ஷன் ஏல 2 மார்க் இருக்கு, செக்ஷன் பில 1 மார்க் இருக்குன்னே தெரியறது இல்ல. எந்த செஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தெரியறது இல்ல. இந்த இயர் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓவா இருக்கட்டும் ஐபிபிஎஸ் கிளர்க்கா இருக்கட்டும் செக்ஷன் ஏவை செக்ஷன் பிஏ கம்பேர் பண்ணும்போது செக்ஷன் ஏ ஈஸியா இருந்திருக்கு. அது 2 மார்க். அதே நிறைய பேருக்கு தெரியல, அந்த அவேர்னஸே இல்ல. சோ நாங்க அதை எக்ஸாக்டா அது அங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்து அந்த கொஸ்டின்ஸை மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணி ஃபுல்லா அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். நாம 2 மார்க் கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நம்ம எல்லா செஷனுக்குமே 2 மார்க் இருக்கு. ஐபிபிஎஸ் பிஓல மட்டும் இங்கிலீஷ்க்கு 2 மார்க் இருக்கு. அதையுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்னாம் தேதி 7ஆம் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து செக்ஷன் ஏ நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க கோர்ட்ல. எஸ், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். 1 by 1 எல்லாத்துக்குமே செஷன் இருக்கும். இதுக்குமே நம்ம வீடியோ சொல்யூஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்போம். அப்புறம் பிளஸ் இன்னொரு விஷயம், எஸ்பிபிஓ வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா ரியல் எக்ஸாம் ஷிஃப்ட் வைஸ் மார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். இந்த ஷிஃப்ட் வைஸ் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 ஷிஃப்டா நம்ம பிரிச்சிருவோம். நம்ம யாரெல்லாம் கோட் ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அந்த கோட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 4 ஷிஃப்ட்ல பிரிச்சு எக்ஸாமுக்கு எப்படி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகுதோ சேம் அதே மாதிரி ஐபிபிஎஸ் பேனல் மாதிரியே நம்ம மாறுறோம். மாறிட்டு
ஷிஃப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு ஷிஃப்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த ஷிஃப்ட் இன்னொரு யாராலையும் அட்டன் பண்ண முடியாது. அன்னைக்கு டேல அவங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டோ அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் போல இல்லைன்னா அடுத்த நாள் இதுக்கான ரிசல்ட்டை நம்ம நார்மலைஸ் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கு, டாப்பர் வந்து 80 ஸ்கோர் பண்ணியிருக்கான். செகண்ட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, 70 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ஈக்குவேட் பண்ணி நார்மலைஸ் பண்ணி ஸ்கோர் வந்து ஈக்குவலாக கொடுக்க போகிறோம். ஐபிபிஎஸ் மாதிரியே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமில் இருக்கிற ஒரு ஃபியரை குறைக்கிறோம். மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். அந்த ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக இந்த இயர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நம்ம கொண்டு வந்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதே ஒரு 3 வாரம் தான் டைம் இருக்க போது. ப்ரிலிம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியும் மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணியும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கும். அப்போ கடன் அப்படியே வரிசையாக அவங்க டெஸ்ட்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. டெஸ்ட்டாக தான் எடுப்பாங்க. அது ஒன்லி மார்க் மட்டும் இல்லை, செக்ஷனல் மார்க்கும் எடுப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இல்லை சார் எனக்கு மெயின்ஸ் மட்டும் தான் வேணுன்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க, அவங்களுக்கு மெயின்ஸும் சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நடக்க போகுது ஃபுல்லாகவே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான டைமில் இப்போ ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போகிறோம், நான் வந்து மெயின்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எனக்கு எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகிடுது பண்ணும்போது அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இங்கே பாருங்கள், நம்ம ஒன்லி இங்கேயுமே கட் பண்ண மாட்டோம். ஃபுல்லாக பக்கத்தில் வந்துருச்சு, ஒரு 10 நாள் தான் இருக்கணும் போதும் மெயின்ஸுக்கு ஒரு மினி மார்க் கொடுக்குறோம். ஸோ அவன் அந்த மினி மார்க்கே எடுக்கணும். அந்த மினி மார்க் எல்லா செக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கும். இங்கிலீஷ் இருக்கும், குவான்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். கரண்ட் அஃபேருக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கரண்ட் அஃபேர் நம்ம வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 CA அப்படிங்கிறதுல மோஸ்ட்டாக கவர் பண்ணிடுவோம். எம்சிக்கு கொடுத்துருவோம், டெஸ்ட்டாகவும் அதை எடுத்துப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு இருப்போம். இங்கேருந்து சைமல்டேனியஸாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது ஆகஸ்ட்லேயே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுனால நம்ம அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கேருந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா அசஸ்மெண்ட் இதுக்கு மேலே தேவைப்படாது. எக்ஸாம் ரியல் எக்ஸாமே நடக்க போது அவங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு அங்கே அந்த ஸ்கோரே நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுதான் நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SBPO பிலிம்ஸ் எக்ஸாம் வரப்போகுது சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IBPS PO பிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ்டு SBPO குவான்ஸ் மிக்ஸ்டா DI நம்ம கொடுப்போம். இந்த PYM அப்படிங்கிறது அதுதான். ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு, அவங்க மெயின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸ் இயரோட நம்ம தனித்தனியாக கொடுக்க போகிறோம். எப்படி அப்படின்னா மிக்ஸ்டு DI அது மட்டும் இருக்குன்னா அது ப்ரீவியஸ் இயர்ல பேஸ் பண்ணி எப்படி கேட்டாங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் 4 இது ஒவ்வொரு நாளுமே வந்து டாபிக்ஸ் மாறிட்டே இருக்கும். எல்லா டாபிக்கும் மோஸ்ட்டாக கவர் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இல்லாமல் முன்னாடி ஒரு ஃபுல் மார்க் எடுக்க போகிறாங்கன்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்போம். சேம் இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் போக போகுது. கரண்ட் அஃபேரில் மட்டும் நம்ம அதுக்கப்புறம் இப்போ என்ன இப்போ எக்ஸாம் வந்துருச்சு இல்லையா, அப்போ ரேபிட் ஃபயர் ஒன்று கொண்டு வந்துருவோம். ஒவ்வொரு வீக்காக போக போகுது. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சோட வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லைவ் செஷனாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமானுவேல் சார் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க எஜுகேட்டர்ஸ் யார் வீடியோ கிளாஸாவே லைவாகவே கொண்டு போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயராக நடக்கும். ஸோ இந்த செஷன் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான் அந்தந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி SO பிலிம்ஸ் இதே ஷெட்யூல் தான் திரும்ப தான் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ IBPS SBIக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ரியல் எக்ஸாம் ஷிஃப்ட் வைஸ் மார்க் அப்படிங்கிறது IBPS PO எல்லா எக்ஸாமுக்குமே எக்ஸாம் டைம் கரெக்டாக எக்ஸாம் டைமுக்கு ஒரு 3 வீக்ஸ் பிஃபோரே நம்ம இதை பண்ணிடுவோம். ஸோ இதை பண்ணி அவங்க எப்படி என்ன ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் மட்டும் நல்லா படிக்க வச்சுட்டு கழட்டி விட மாட்டோம். இங்கே பாருங்க எத்தனாவது மாதம் வந்துகிட்டு இருக்கு, இப்போ 8வது மாதம் வந்துகிட்டு இருக்கு சரிங்களா. 8வது மாதத்துலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஷெட்யூல் பிளான் பண்ணி அதுக்கு லைவ் கிளாஸஸ் மார்க் டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்க சார், நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ SBPO வந்து 12th செப்டம்பர் எக்ஸாம் இருக்கு. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் டிஸ்கிரிப்டிவ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா டிஸ்கிரிப்டிவான மார்க் டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். SBPOக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கும் அவங்களுக்கு. எப்போ இந்த ரீசன்ட் பேட்டர்னில் இருக்கிறது அவங்க டே பை டே எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் மார்க் என்னைக்கெல்லாம் வைக்கிறோமோ அன்னைக்கு எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். அவங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும்போது ஒரு டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு ரேபிட் ஃபயர் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இமானுவேல் சார் வருவாங்க, உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணுவோம் என்னன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி டாப் 100 CA அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசத்தோட எடுத்துட்டு வந்துருவோம். அந்த 500 வந்து குவிஸா எப்பயுமே எடுத்துட்டு இருப்பாங்க. டாப் 100 CA அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 6 மந்தோட எடுத்துட்டு வந்துருவோம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க குவிஸா அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து எங்கேஜ்னா நீங்க உள்ள இருக்கணும். நீங்க உள்ள இல்லாட்டியுமே நம்ம மென்டார் உங்க தலையில அடிச்சு உள்ளவா அப்படின்னு கூட்டு வந்துருவாங்க. மென்டார் சப்போர்ட் உங்களுக்கு இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் இங்க முக்கியமே. நமக்கு ஒரு மென்டாரு கைடன்ஸ் தானே நீங்க எதிர்பார்க்குறீங்க, அது இந்த கோட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சார் ட்விஸ்டர் PDF அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்டர் PDF நம்ம லைவாகவும் கொண்டு போவோம். ரேபிட் ஃபயர் மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேருக்கு ட்விஸ்டர் PDF இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர் எந்த ஆங்கிள்லாம் கொடுத்து அவங்கள படிக்க வைக்க முடியுமோ அந்த எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருவோம். 9வது மாதம் முடிய போகுது பார்த்தீங்களா, எல்லாமே ப்ராப்பர் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணி பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் படிக்கிறது உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எஸ், சேம் இதே மாதிரி தான் எல்லா மந்த்தும் கண்டினியூ ஆகும். நம்ம சொன்னதே தான். எனக்கு ஒரு டவுட் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ
ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம். திடீர்னு நம்ம பாஸ் ஆகிட்டு இன்டர்வியூ தேவைன்னா அதுவும் கொடுக்குறோம். இன்டர்வியூமே இருக்கு. நம்ம இன்டர்வியூ செஷன் டைரக்டா நம்ம யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா மென்டர் வந்து என்ன சொல்லிடுவாங்க, என் ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ ஒரு குரூப், உங்களுக்குன்னு ஒரு மென்டார் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அந்த மென்டார் வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு மென்டாரை வந்து இன்சார்ஜா கொடுத்துருவோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இப்போ RRBPOக்கு நானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் ஃபாலோ பண்ணுங்க. நானே RRBPO யாரெல்லாம் இன்டர்வியூ கிளியர் பண்ணிருக்காங்களோ அவங்க ஃபுல்லா நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ நம்ம கண்டக்ட் போய் சக்சஸ் மெடல், அதாவது சக்சஸ் அடிக்கிற வரை நீங்க கூட இருக்கீங்க. நாம கூட இருக்கோம். என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரியலா என்னென்னலாம் தேவை, டாக்குமெண்ட் தேவை, எல்லாத்துக்குமே நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. RRB இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்டார்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சரி ஓகே இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு அப்படின்ட்டு நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம் சார். எஸ், இதே தான் கண்டினியூ ஆக போகுது. லைவ் செஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். இங்கே பாருங்க, இப்போ சார் கேட்டார் இல்லையா, அதுக்கான டவுட்டுக்கான ஒரு இதான் இந்த ஷெட்யூல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ இன்டர்வியூ செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். யாருது அப்படின்னா ஆதித்யா சார்து இருக்கும். ஸோ இதே தான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு இதே தான் நடக்க போகுது. சப்போஸ் இன்பிட்வீனில் வேற ஏதாவது எக்ஸாம் வந்தாலுமே அந்த எக்ஸாம்ஸை ஆட் பண்ணிடுவோம். எஸ் சார். எஸ் கைஸ், இப்படியே தான் எல்லாமே போக போகுது. ஃபைனல் எண்டிங் வரைக்கும் எப்போ போய் முடிப்போம் அப்படின்னா இங்கே பாருங்க கைஸ், 30th RRB கிளர்க் மெயின்ஸ் வரைக்குமே உங்களுக்கு செஷன் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல் 3 months நம்ம 2027 அப்டேட் பண்ணுவோம் இதே மாதிரி. எஸ், இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட பீப்புள் தான் இங்கே வந்து கைட்லி அண்ட் கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இந்த ஷெட்யூலை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க, இந்த ஷெட்யூல் தான் என்னை வந்து முக்கியமாக என்னை வந்து இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிச்சு நான் இந்த மாதிரி வரதுக்கு அப்படின்னு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும், நம்பி வாங்க. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ நாங்கள் இங்கே இருக்கும் போதே எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணுவோம். சார் நம்ம சார் கூப்பிடுங்க. எஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் நம்ம ஜாக்சன் சார் சில வார்த்தைகளை பேசுவார். உங்களுக்கு இதில் டவுட்லாம் கிளாரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா மென்டார் கால் பேக் வரும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இல்லை எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் Emmanuel_Matthew 27 போட்டிங்கன்னா என் ஐடி வரும். சாரோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா Venkatesh_VH வந்துடும். இல்லை ஜாக்சன் சார்ட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பர் அவர் கொடுப்பாரு, சரிங்களா? ஸோ இப்படி எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை. ஸோ முக்கியமா இந்த கோட் வந்து எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்க என்ன செய்யணும்னா கிராக் வித் ஜாக் வெப்சைட்டுக்குள்ள எல்லாருமே போங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமா இந்த ஷெட்யூல்லாம் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு. கோட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணுங்க. நம்ம மென்டாஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சரிங்களா? சார் வெளியே எப்படி போறது? சரிங்களா? கோட்டு நிறைய பேரை ஷார்ட் டேர்மில் சக்ஸஸ் பண்ண வச்சிருக்கு. இந்த உண்மை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ 2 வருஷம் 3 வருஷம்லாம் போராடினவங்களுக்கு எந்த இடத்துலையாவது நம்ம பாஸ் ஆகிட மாட்டோமா, இவ்வளோ மாசமா நம்ம படிக்கிறோமே, இவ்வளோ வருஷமா படிக்கிறோமேன்றவங்களுக்கு கோட்டோட சக்ஸஸ் மீட்ல வர வீடியோவே உங்களுக்கு பதில் சொல்லும், சரிங்களா? ஸோ டைரக்டாக கெய்ட்லி வெப்சைட் கிராக் வித் ஜாக் வெப்சைட் இதுதான். இந்த கெய்ட்லியும் கிராக் வித் ஜாக் வேற இல்லைன்னு பார்த்தீங்களா? அப்பப்போ இப்படி மிக்ஸ் ஆகி வரும் எனக்கு, சரிங்களா? மறந்துடாதீங்க, சரிங்களா? கோட்டை கிளிக் பண்ணுங்க எல்லாருமே. இப்படி கோட்டை கிராக் வித் ஜாக்கில் போய் கோட்டை கிளிக் பண்ணி போனீங்கன்னா, ஸோ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி எதுவுமே இருக்காது. கீழே போகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம், என்னென்ன இந்த கோட்டுக்குள்ள உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் பேட்ச் தமிழ், சரிங்களா? அந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் தமிழ் இருக்கும். நீங்க வந்து கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நீங்க வந்து நம்ம மென்டார்ட்ட பேசுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பிகினரா இல்ல ஆவரேஜ் பெர்ஃபார்மரா இல்ல டாப்பரா நமக்கே தெரியாது, சரிங்களா? அதுதான் இங்க வந்து பெரிய பிரச்சனையே. நீங்க பிகினர் படிக்கணுமா இல்ல ரிப்பீட்டர் பேட்ச் படிக்கணுமான்றதை கேட்டுக்கங்க நம்ம மென்டார்ட்ட. கேட்டுட்டு இதை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பிகினர் பேட்ச் தமிழ் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டினியூ பேமெண்ட் கொடுங்க, சரிங்களா? இதை கிளிக் பண்ணாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும், சரிங்களா? பிகினர் பேட்ச் தமிழ் 3.1. ஸோ கண்டினியூ பேமெண்ட் கொடுங்க. கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தோடனே இப்படி வந்து நிற்கும் 9,066 ரூபா. உடனே பயந்துடாதீங்க, சரிங்களா?
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆஃபர் இருக்குது, கூப்பன் கோடு ஆஃபர். என்ன அப்படின்னா ஹாவ் அ கூப்பன் கோடுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி இதில் வந்து CWJ12 அப்படின்ற கூப்பன் கோடை போட்டு 2 தடவை போட்டக்கூடாது. இப்படி போட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7,978 ரூபாயா மாறிடும். சார் இவ்வளோ ப்ரைஸா சார் அப்படின்னு கேட்டேன்னா உடனே அடிப்பேன். போய் 20,000 கொடுத்துட்டு 30,000 கொடுத்துட்டு இன்ஸ்டியூட் போயிட்டுலாம் திரும்ப நீ கிராக் வித் ஜாக்கு தான் வர சரியா. அதனால வந்து இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்த்தான ப்ரைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா February 16 ஆரம்பிக்கிறவங்க நீ சக்ஸஸ் அடைஞ்சு போகிற வரையும் உனக்கு ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ சொல்யூஷன் கொடுத்து ஒரு மென்டார்ஷிப் கொடுத்து உன்னை கடைசி வரை கொண்டு போகணும்ல. அதுக்கெல்லாம் சேலரி தரணும்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு. அதுக்கு கிளாஸ் டீச் பண்ணுற வீடியோ கிளாஸ் டீச் பண்ணுறவங்களுக்குலாம் சேலரி கொடுக்கணும்ல. எதுல இருந்து கொடுக்கறது? இந்த ப்ரைஸ் வச்சாதான் ஒரு 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 கரெக்டான ப்ரைஸாக இருக்குடா, இவ்வளோ கொடுக்குறாங்கடா அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கோட்டோட பிகினர்ஸ் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7,978 ப்ரைஸ் மட்டும்தான். இது நீங்கள் CWJ12 கூப்பன் கோட் அப்ளை பண்ணணும். 9,000 இருக்கும். CWJ12 கூப்பன் கோட் அப்ளை பண்ணா இதே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லாம் கேட்கும். ஏன்னா இது புக்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி வீட்டுக்கே வந்துடும். அதனால அட்ரஸ் கொடுக்கும் தெளிவாக. ஆமாம், பிகினர்ஸ்க்கு புக்ஸ் இருக்கு. மக்களே தெரியும், புக்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். அதனால தான் இங்கே அட்ரஸ், இந்த அட்ரஸ் மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. எஸ், உங்க வீட்டுக்கு வந்து நான் உங்களை வந்து தூக்கிட்டு போக போறது இல்லை. சில பேர் தப்பான மொபைல் நம்பர்லாம் போட்டு விடுவாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சரியா. கரெக்டான அட்ரஸ் கொடுங்க, பேனவை கொடுங்க, இன்னையில இருந்தே படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே உங்களுக்கு பிகினர்ஸ் பேட்ச் தேவை அப்படின்னு ரிப்பீட்டர் பேட்ச் தேவைன்னா திரும்ப இதுல போயிட்டு ஃபுல்லா போங்க. போனீங்கன்னா கோட் ரிப்பீட்டர் பேட்ச்ன்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் தமிழ் பேட்ச்ன்னு இருக்கும். இதுதான் 3வது. இதை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,566 ரூபான்னு காட்டும். ஆனா உங்களுக்கு CWJ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு ஆஃபர் இருக்கு. கிராக் வித் ஜாக் 12 அப்படின்னு CWJ12 12 அப்படின்ற கூப்பன் கோடை போட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பிரைஸ் வெறும் 5,778 ஆயிரும். ஸோ நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சில பேர் இருப்பீங்க, சார் மெயின்ஸில் போய் தான் சார் எனக்கு மிஸ் ஆகுது சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் ஆகி இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மெயின்ஸ் அதாவது பிகினர்ஸ் பேட்சுக்கு வெறும் 100 ஸ்லாட் தான் அலோகேட் பண்ணியிருக்கோம். ரிப்பீட்டர் பேட்சுக்கு வெறும் 100 ஸ்லாட் தான் அலோகேட் பண்ணியிருக்கோம். நம்ம கிராக் வித் ஜாக்ல வீடியோ போட்ட உடனே எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சீக்கிரமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லை டைரக்டா வெப்சைட்ல போயிட்டு கோட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி CWJ12 அப்படின்ற கூப்பன் கோடை போடுங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். உங்களுக்கு ஏதாவது கோட்டை பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம மென்டாரே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 10